வணக்கம் ஆபிரகாம். நீர்வளத்துறை சார்பில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் 24,468 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் 1916.41 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக 50 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்திருக்கக்கூடிய இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி திருப்பூர், ஈரோடு, கோவையில் உள்ள பல்வேறு கிராமங்களிலும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் 3 தலைமுறை கனவாகவே இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது இருந்து வருகிறது. இந்த திட்டத்தை இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்த 1045 குளம் குட்டைகளில் நீர் நிரப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, அதே போல விவசாயம், குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்கு தொடங்கப்பட்டதுதான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். 50 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி 2016ஆம் ஆண்டு அவிநாசியில் பலரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போதைய முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்தினை ஆய்வு செய்த அந்த முதற்கட்ட பணிகளுக்காக அரசாணை ஒன்றை வெளியிட்டு 3.27 கோடி ரூபாய் ஆரம்ப கட்ட நிதியாக ஒதுக்கினார். மேலும் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் 2018ஆம் ஆண்டு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது 2024ஆம் ஆண்டு 1916.41 கோடி ரூபாய் நிதியில் இந்த திட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு 80% மேற்பட்ட பணிகள் நிறைவு பெற்றும் திமுக ஆட்சி அமைத்து 3 ஆண்டு காலமாக இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது திறந்து வைக்கப்படவில்லை என அதிமுக தரப்பில் பலரும் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிலையில் 1916.41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் முழுமையடைந்து பவானி கலிங்காராயன் அணைக்கட்டு அருகில் முதலாவது நீரேற்ற நிலையத்தில் இருந்து காணொலி காட்சி நீரேற்ற நிலையத்தில் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டமானது தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அமைச்சர் முத்துசாமி அந்த இடத்தில் இருக்கிறார். மேலும் இந்த நிலையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இந்த காணொலி காட்சி வாயிலாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் திறந்து வைக்கக்கூடிய நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நீர்வளத்துறை செயலாளர், அதே போல அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் இருக்கின்றனர். ஆபிரகாம்.